சார். நீங்கள் தானே ராஜேந்திரன், டிஆர் ராஜேந்திரன் டிரான்ஸ்பிளான்ட் தானே இருந்தீங்க? ஓகே, 26 இயர்ஸ் தானே வேலை பார்த்தீங்க. அப்போ தான் ரிட்டையர் ஆனீங்க. 2017 ரிட்டையர் ஆனீங்க. சரி நீங்கள் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் டெய்லி போகிற வந்து பார்த்துருக்கேன். நானும் வந்து வேலையில் இருக்கும்போது அதான் ஸ்கூலு காலேஜ் போகும்போது நானும் வீட்டில் தான் இருந்தேன். நீங்கள் எப்படி போனீங்க வரீங்கன்னு பார்த்தேன். அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நல்லா வேலை பார்த்தீங்க, நல்லா வீட்டுக்கு வந்து ஓர்ஸு நல்லா இதெல்லாம் கொடுத்தீங்க, நல்லா பார்த்துருக்கீங்க. சரி, நான் வேறு டாக்குமெண்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 300 வீடியோஸ் வேறு 300 ஷார்ட்ஸ் வேறு பண்ணியிருக்கேன். நல்லா வரவேற்பு அடைஞ்சிருக்கேன். 21 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் தான் எங்கள் ஹெட்டாக இருக்கீங்க. எங்கள் ஹெட்டானா கவர்ன் பண்ணியிருக்கீங்க. சும்மா நீங்கள் தான் எல்லாத்துக்கும் அசன் இருந்திருக்கீங்க. அதனால உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலான்ட்டு ஒரு 6 கேள்வி தான். 6 தான் கரெக்டான நம்பர். சரிங்களா? 6 கேள்வி தான். இதுக்கு மட்டும் கரெக்டாக பதில் உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம் எப்படின்னு. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் எப்போ நான் விவரம் தெரிந்த நாள் இருந்து எப்படி நீங்கள் வந்து இது பண்ணீங்க, இது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள். அதை பார்த்து சொல்லுங்கள். விவரம் தெரிந்த நாள் வந்து இன்னும் இல்லைங்க, அதான் நீங்கள் வந்து எப்போ வெளியே வந்து கரெக்டாக அதான் வெளியே உங்கள் கொணர்னு சொல்லுவீங்க. அதான் டீச்சர்கிட்ட எப்படி வேலைக்கு தேடுறது அதை பற்றி. 1991 வேலையில் ஜாயின் பண்ணேன். வேலையில் ஜாயின் பண்ண போய் புதுசு. அப்போ வந்து ஆஃபீஸர் எல்லாத்தையும் போய் பேசிட்டு பழகி கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக பழகிட்டேன். அவங்க யார் என்ன இது சொன்னாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அதுலேருந்து கொஞ்சம் பழக்கமாகி இப்போ நல்லா எல்லாத்தையும் எப்படி இருந்தாலும் நான் பேசுகிறேன். சரி, அதில் என்ன மாதிரி கஷ்டம்லாம் உங்களுக்கு பட்டீங்க? எத்தனை ட்ரான்ஸ்ஃபர், எத்தனை இது மட்டும் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மக்கள் பல பேர் பல டைப்பில் இருப்பாங்க. அவங்க வந்து யார் எது சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு தான் ஆகணும். அவங்க எதிர்த்து நம்ம வந்து எதையும் யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது. அவங்க என்ன கேட்டாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சால் செய்யணும், இல்லைன்னு செய்யக்கூடாது. அவ்வளோதான். நம்ம மீறி ஏதாச்சும் நம்ம பண்ணோன்னா நம்ம வந்து இடையூறு பண்ணுவாங்க. அதை இடையூறு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தகுந்த மாதிரி போயிட்டே இருக்க கூடாது. இல்லைன்னா நம்ம வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிடுவாங்க. அதிகமாக உங்கள் அனுபவம் படிச்சிருக்கோம்ல, அது மட்டும் சொல்லுங்கள். அனுபவம்னா அவங்க வந்து சரியான ஆள் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏமாற்றிக்குவாங்க என்றது நல்லா தெரியும். அதுதான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கட் பண்ணிக்கிறோம்னு. அது தவிர இப்போ ரிலேஷன்ஷிப் மாதிரி வேறு ஏதாச்சும் சக்ஸஸில் முடிஞ்சிருக்குங்களா? ஒரு வாட்டி ஏதாச்சும் மிஷன் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்களா? அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிடச்சிருக்காங்களா? நல்ல அனுபவம் ஏதாச்சும் கிடச்சிருக்கா? ஏதாச்சும் எங்கேயாச்சும் பிக்னிக்கு டூர் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா உங்கள் சைட்லேருந்து? அந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் மாதிரி நல்ல கோஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி கோஆர்டினேஷன் என்னுடைய ஹெல்ப் வந்து நிறைய பேர் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் அவங்க வந்து யாரும் எதுவும் செய்யலை. அதுக்காக நான் வந்து வருத்தப்படவும் இல்லை. நம்ம ஹெல்ப்பு தான் அதிகமாக வந்து கேட்பாங்க. கேட்டு அவங்க இது பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. நம்மகிட்ட காசு இருக்கிற வரையும் தான் வருவாங்க. காசு இல்லைன்னு சொன்னால் அப்படியே ஒதுங்கிடுவாங்க. அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து எதுவும் எனக்கு வந்து யாரும் வந்து எதுவும் நல்லது செய்யலை. நான் தான் நிறைய பேருக்கு எல்லாருமே செஞ்சுருக்கேன். குறிக்கோள் என்னுடைய குறிக்கோள் நான் என்னன்னா, நான் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு எப்படியும் பென்ஷன் வாங்கிட்டு ஒரே குறிக்கோள். அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து நல்லா யார் எது சொன்னாலும் சரி எல்லா ஒர்க்கு நான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு இப்போ பென்ஷன் வாங்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை வயசுன்னா எனக்கு வந்து 2 பையங்க இருக்காங்க. சரி, ஒருத்தர் பற்றி 2 பேர் பெரிய பையன் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்காக வேண்டி இப்போ டிகிரி படிச்சுட்டு இருக்காரு. 2வது பையன் வந்து இப்போ வந்து ப்ரைவேட் கம்பெனியில் இன்ஃபோசிஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு. உங்களுக்கு செட்டில் ஆகிடுச்சு. எல்லாமே பிஎஃப் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு. எல்லாமே அமௌண்ட் எல்லாமே செட்டில் ஆகி எல்லாமே வந்துடுச்சு. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். இதுதான்.